ஒரு 15 வயசு ஸ்கூல் பொண்ண பஸ்ல இருந்து கீழே தள்ளி அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காகன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் டிக்கெட் எடுத்து உட்கார்ந்த சீட்டை வேற ஒருத்தர் அதிகாரத்தை பயன்படுத்தி கேட்கறப்ப அது அவங்க கொடுக்காத ஒரே காரணத்துக்காக. இன்னைக்கு டே 5 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லைங்கிற சேலஞ்சோட 5வது வீடியோ. ஆக்சுவலா 1950கள் சமயத்துல அமெரிக்கன் சிட்டி பஸ்கள் எல்லாத்துலயுமே ஜிம் க்ரோங்கிற லா படி ஒரு பஸ் 2 பகுதியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது ஒயிட் பீப்புளுக்கு தனி பகுதி, பிளாக் பீப்புளுக்கு தனி பகுதின்னு. அதுல ஹைலைட்டான விஷயம், ஒயிட் பீப்புள் பகுதி ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஒயிட் பர்சன் அந்த பஸ்ல ஏறினா பிளாக் பீப்பிள் அவங்க சீட்டை அந்த ஒயிட் பர்சனுக்கு கொடுக்கணும். அந்த லாவை மீறினவங்க தான் இந்த கிளாடட் கொல்வின்ங்கிற 15 வயசு பொண்ணு. அதாவது பஸ் டிரைவர் கம்பல் பண்ணியும் ஒரு ஒயிட் உமனுக்கு தான் சீட்டை கொடுக்காததால போலீஸை வர சொல்லி இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சம்பவம் மார்ச் 2 1955 வருஷம் மாண்ட்கமரி ஆலபாமால நடக்குது. இந்த நிகழ்வுக்கு அப்புறமா இந்த பிரிவினை எதிர்த்து போராட்டங்கள் நடந்து அதுக்கு முடிவு வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அது நடந்த 9 மாசம் கழிச்சு டிசம்பர் 1ஆம் தேதி அதே மாதிரியான ஒரு அரசு சம்பவம் ரோசா பார்க்ஸ்ங்கிற ஒரு பர்சனுக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரியான அவமானங்களை தவிர்க்கிறதுக்காக பிளாக் பீப்புள் அந்த சிட்டி பஸ்ல ஏறதையே நிப்பாட்டி டாக்ஸி, கார்பூல் மாதிரியான வேற வழிகளில் பயணம் செய்ய ஆரம்பிச்சு சைலண்டான ஒரு போராட்டத்தை 381 நாளுக்கு நடத்திருக்காங்க. அது மூலமா 70 to 75% வரைக்கும் பஸ் கம்பெனிகளுக்கு நஷ்டம் ஏற்படுது. அதுக்கப்புறம் சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் ஒரு லேண்ட்மார்க் கேஸை பயன்படுத்தி 1956ல பிரிவினையை உண்டாக்குற செப்பரேட்டட் பஸ்களுக்கு யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் மூலமா முடிவு கொண்டு வராங்க. அதாவது நிறங்களை வச்சு பிரிவினையை உண்டாக்குற பஸ்களுக்கு முடிவு கட்டுறாங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கள்ல இந்த 15 வயசு கிளாடட் கொல்வின் ஒருத்தர்.